வெற்றி தள்ளுவண்டியை தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஆப்போசிட்டில் காரில் நெடுமாறன் வந்து காரில் உட்காந்துட்டு காரை வச்சு அந்த வண்டியை அப்படியே ஏற்றுற மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. வெற்றி ஆர்ஆர் அந்த ரெசார்ட் அப்படிங்கிற இதுக்கு உள்ளே போவான். அங்கே போயிட்டு செக்யூரிட்டிகிட்ட கேட்பான், இந்த ரிசப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் செக்யூரிட்டி சொல்லுவார், என்னப்பா இது யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க, ஆனால் எங்கே இருக்குன்னு கேட்குற அப்படின்னோடனே, இதுதான் ஃபஸ்ட்டு டே, இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன், எனக்கு தெரியாது அப்படின்னோடனே, சரி கையை இதில் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்டர் ஆகுனதுக்குள்ளே இதை கையை வைப்பான். வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக உள்ளே போவான். அங்கே போய்கிட்டு இருக்கும்போது அவள் தங்கச்சி கால் பண்ணுவாள். அப்போது என்ன செல்வி அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, வேலை புதுசாக கிடச்ச உடனே எனக்கு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு கேட்பாள். நானே இங்கே பயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், பெரிய இடமா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். பயந்துக்கிட்டுலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னா, இப்போ கடன்காரங்க வந்து போகும்போது மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்காங்க, அதுவே எனக்கு டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த முருகேஷ் இருக்கல்ல, அவர் வந்து நம்ம அப்பா மாதிரி ஒரு ஆளை வந்து பார்த்தேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு இப்போ எதுக்கு நல்ல காரியத்துக்கு போயிட்டுருக்கும்போது அந்த ஆளை பற்றி பேசிகிட்ருக்க, நம்ம கஷ்டப்படுறதே இப்போ அந்த ஆள் தான், தேவையில்லாமல் அவரை பற்றி பேசிகிட்ருக்க, அதை நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லுவான். உடனே செல்வி சொல்லுவாள், சரி சரி கோவப்படாத, ரொம்ப டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லுவாள். அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பான். அம்மா வந்து வேலைக்கு போயிருக்கு, வீட்டு வேலைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி சரி நான் அப்புறம் பேசுகிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். வெற்றி நேராக ரிசப்ஷனுக்கு போவான். அங்கே வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். உடனே அதை எட்டி பார்த்துட்டே இருப்பான். உடனே அவன் அப்படியே முறைச்சி அவனை பார்ப்பா. அப்போது அவன் சொல்லுவான், நான் ரூம் சர்வீஸ், என்னோடய பேர் வெற்றி, நான் உத்தமன் சாரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவரை காணவே காணும் அப்படின்னு கேட்பான். அவர் வருவார் இன்னும் கொஞ்ச நேரத்தில், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கெல்லாம் இங்கே எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்னோடனே அவள் அப்படி முறைப்பா. ஓகே ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் உத்தமன் போய் பார்க்க போவான். அப்போ அங்கே போய் பார்க்கும்போது அவர் வந்து, என்ன தம்பி வா வா, மாமா சொன்னார் உனக்கு, அதுக்காகத்தான் உனக்கு வேலையை நான் வாங்கி கொடுத்தேன், நம்ம ஊருக்காரனா ஆயிட்ட, அதனால தான் உனக்கு வந்து வேலையை டக்குன்னு வாங்கி கொடுத்துட்டேன், எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உனக்கு வேலை வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவார். உனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கே ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நீயும் என்ன மாதிரியே உன் தங்கச்சிக்கு சின்ன வயசுலேருந்தே படிக்க வச்சு கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்க, அதனால் உனக்கு வேலை வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கேன், நல்லபடியாக வேலையில் இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்தா உன்னோட பே ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. உடனே அதை எடுத்து பார்ப்பான். பார்த்துட்டு வெற்றி சொல்லுவான், சார் எனக்கு நீங்கள் 20,000 சம்பளம்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே வெறும் 12,000 தான் வரும்னு போட்டிருக்கு சார், தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், எழுதி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். டேய் இதை மாற்றுறதுக்கு என்ன, இது ஸ்கூல் போர்டாடா, உனக்கு வந்து சாப்பாட்டுக்கு அதுக்கப்புறம் பிஎஃப் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க, ஈஸியாக உனக்கு எல்லாத்தையும் காசு கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொன்ன உடனே, சார் சார் நான் இதை நம்பி தான் சார் என் கடனெல்லாம் அடைக்கணும்னு நினச்சிருக்கேன், அது வந்து அடைக்க முடியாமல் போயிடும் போல சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்பான் வெற்றி. உடனே அதுக்கு அவர் சொல்லுவார், இங்கே பாரு இந்த வேலைக்காக ஏகப்பட்டவர் காத்திருக்காங்க, உனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ண, ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி வா, உனக்கு வந்து நானே இந்த வேலையை பெர்மனெண்ட்டாக ஆக்கி கொடுக்குறேன், அதே மாதிரி ப்ரொமோஷன் கொடுக்குறேன், சேலரியும் கூட்டி கொடுக்குறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பார் உத்தமன். உடனே அதுக்கு வெற்றி சொல்லுவான், சரி நான் நம்பலாமா சார் அப்படின்னு கேட்பான். கண்டிப்பாக நம்பலாம், போயிட்டு வா, பாண்டின்னு ஒருத்தர் இருப்பான், அவனை போய் பாரு, அவனுக்கு எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணி கொடுப்பான். ஆனால் அவங்ககிட்ட வந்து ரொம்பவும் நீ இதாக இறங்கி போயிடாத, அப்புறம் உன்னை வந்து உன் மேலே தலைமையில் ஏறி உட்கார ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவான். இவன் நேராக பாண்டிக்கிட்ட போவான். அப்போ பாண்டி வந்து ஏகப்பட்டவருக்கு கைட் பண்ணிகிட்ருப்பான். என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், யாருமே கரெக்டு டைமுக்கு வர மாட்டேங்கிங்க, என்ன விஷயம், காலையில் வந்தால் கரெக்டாக சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் இருந்து ஆகணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா, ஒழுங்காக இருக்க பாருங்கள், ஆமாம் எதுக்காக எல்லோரும் சாப்பாடெல்லாம் வந்து வெளியே கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே நான் அந்த மாதிரி சாப்பாடெலாம் கொட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, சாப்பாடை கொட்டக்கூடாது அப்படிம்பாங்க எல்லோரும். அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவன் ஐயே அப்படின்னு சொல்லி பார்ப்பான் வெற்றி. வெற்றி வந்து பாண்டிக்கிட்ட சொல்லுவான், உத்தமன் சார் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார் அப்படின்னோடனே, பார்த்துட்டில அந்த ஓரமாக போய் நின்று அப்படின்ட்டுவான். உடனே அப்படியே நின்றுட்டுருப்பான். அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போகும்போது, சார் உங்களை வந்து உத்தமன் சார் பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லி திரும்பியும் சொல்லுவான். உடனே என்ன விஷயம், சரி நீ போய் ஃபஸ்ட்டு ரூம் நம்பர் 206 போய் ஒரு டவலை போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போவான். என்ன என் பேர் என்ன எதுன்னு கேட்கல, நீங்கள் பாட்டுக்கு என்ன போக சொல்கிறீங்க என்னோடனே,
இங்கே வேலைக்குன்னு வந்துட்டா நீ யாருங்கிறது எனக்கு தேவையில்லை, நீ செய்கிற வேலையை தான் பார்க்கணும், போய் அந்த வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே இவன் அப்படியே பார்ப்பான் வெற்றி. பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். இங்கே பாரு, என்னைய நீ வந்து கொஷின் பண்ணவே கூடாது, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் மட்டும் தான் சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் இங்கிலீஷில் மலையாளத்தில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். உடனே இவனும் போயிட்டு இருக்கும்போது எல்லா லாங்குவேஜும் தெரியுமா, பீத்திக்கிறான் அப்படி சொல்லிட்டு அவன் போவான். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது அவன் விரைச்சிட்டு நிற்பான். இவன் அப்படி முட்டினோடனே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவான் அந்த பாண்டி. உடனே இவன் நேராக சென்று அந்த டவலை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பான். அப்புறம் 206 போய் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க டவலை வாங்கிட்டு அவனுக்கு 50 ரூபா டிப்ஸ் வந்து கொடுப்பாங்க. உடனே அதை வாங்கிக்கிட்டு பாண்டிக்கிட்ட வந்து காட்டுவான். 50 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை டக்குன்னு வெற்றி வாங்கிட்டு 50 ரூபா தான், இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியணுன்னு. அப்போ 2 50 ரூபா நோட்டு கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்பான். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட கடன் இருக்குது, அப்போ அந்த கடனை வந்து அடைக்கிறதுலேயே பெரும்பாடாயிரும் இனிமேல், அதுக்கே நான் என்ன வழின்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பாண்டி சொல்லுவோம், ஓ இளம் வயசு கடன்காரனா அப்படின்னே. நான் எங்கே கடன் வாங்கினேன், என் அப்பங்காரன் வாங்கினா அதை அடைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன், நீனும் நம்ம ஆள் தானா அப்படின்னு சொல்லுவாங்கிற ஆளுகள்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லுவான். அப்போ பாண்டி சொல்லுவான், இல்லைடா நானும் எங்கள் அப்பா வாங்கின கடனை தான் அடைக்கிறேன், நீ என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போயிடுவாங்க. ஐஸ்வர்யா வந்து ஆரஞ்சு பழத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வெட்டிக்கிட்டு இருப்பாள். அந்த சமயத்தில் அந்த ரம்யாங்கிற பொண்ணு அங்கேருந்து வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, பேட் நியூஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன சொல்ல அப்படின்னு கேட்பா. நீ ஃபஸ்ட்டு குட் நியூஸ் மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். நீங்கள் பண்ணின அன்றைக்கி பன்னீர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்பா. அப்படியா, தேங்க்ஸ் அப்படின்பா. இப்போ பேட் நியூஸ் சொல்லட்டுமா அப்படின்னோடனே சொல்லு அப்படின்னோடனே, ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது பன்னீர் கிடையாது, மஷ்ரூம் அப்படின்னோடனே உடனே அவள் பயத்தில் எந்திரிச்சிட்டு ஐஸ்வர்யா சொல்லுவாள், ஐயோ அப்போ நான் வந்து போய் 10 நிமிஷத்தில் செஞ்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இங்கே பார்த்துக்கோ அப்படின்பா. நீங்கள் 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போய் பண்ணுங்கள் அப்படின்னோடனே இவள் ஐஸ்வர்யா வேகமாக ஓடுவாள். கிச்சனில் போய் அடுப்பை அப்படியே பற்ற வைப்ப, பதற்றத்தில் டம்முன்னு வெடிக்கும். உடனே எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் ஓரமாக ஒதுங்கி போயிட்டு அப்படியே காதில் இயர்ஃபோன் வச்சுட்டு மைல்டாக பாட்டை கேட்ட உடனே அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப வந்து அந்த மஷ்ரூம் வந்து பண்ணி முடிச்சிருவாள். அப்புறம் எல்லாருமே குக் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ சீஃப் செஃப் வந்து நெடுமாறன் அங்கேருந்து வருவார். வந்து ஒவ்வொருத்தர் டிஷ்ஷையும் எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு கண்ணாலேயே ஆக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ ஒருத்தனுக்குள்ளது மட்டும் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். உடனே அவனை வந்து நீ போய் அடுப்பில் வெந்நி வை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு சார் அவன் கேட்பான். இல்லை நீ வை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவா செஞ்சதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெந்நியை வந்து அவனோட க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு வெந்நியை கைட்டு அப்படியே தூக்க சொல்லுவார் அந்த நெடுமாறன். உடனே அவன் தூக்கின உடனே கையை சுட ஆரம்பிக்கணும். செஃப் சுடுது செஃப் அப்படின்னே. ஆமாம், இப்படி தான் சுடணும், சூப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு தான் அதை பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எஸ் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கீழே வந்து ஊற்றிட்டு ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த குக்கு. வெற்றி ஆர்டரை எடுத்துகிட்டு வருவான். அப்போ பாண்டி சொல்லுவான், கங்க்ராச்சுலேஷன், ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்தாச்சு போல் அப்படிம்பான். ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான் பாண்டி. ஆமாம், நேராக போய் கிச்சனுக்குள்ளே போகிறேன்ல, அதனால தான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கு பாண்டி சொல்லுவான், அது சிங்கம் இருக்கிற குகைக்குள்ளே போகிற மாதிரி, நீ ரொம்ப லேசுப்பட்ட விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அட போப்பா, நான் அந்த ஆர்டரை எப்படி போய் அங்கே போய் கொடுத்துட்டு வரேன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான் அந்த கிச்சனுக்கு. வெற்றி நேராக கிச்சனுக்கு போயிட்டு அந்த வெளியே நின்று அந்த கண்ணாடியில் நின்று பார்த்துட்டே இருப்பான். அப்போ அங்கே வந்து நெடுமாறனும் சமையல் பண்ணிகிட்டு இருப்பார். சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பக்கத்தில் ஜான்கிட்ட சொல்லுவார், ஏதோ பேர்ன் ஆகுது, உங்களுக்கு ஸ்மெல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அதுக்கு வந்து அவன் ஜான் சொல்லுவான், இல்லை எதுவுமே எனக்கு வரலையே அப்படிங்கும்போது வெற்றி வெளியே நின்றுட்டு அப்படியே பார்க்கும்போது அங்கே ஐஸ்வர்யா பண்ணுற இடத்துல அந்த லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். உடனே அவன் உள்ளே வந்துட்டு, சார் இந்த பொண்ணு பண்ணுறதுல தான் வந்து இது அடிப்பிடிக்குது, பாருங்கும்போதே இவன் நேராக வந்துட்டு ஜான் இவனை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான்.
தள்ளிட்டு உன்னை யாருடா உள்ளே வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே இங்கே பாருங்கள், கையை வச்சு தள்ளுறதெல்லாம் முதல்ல பண்ணாதீங்க, எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பண்ண தப்பாக தானே நான் சொல்ல வந்தேன், அதையே நீங்கள் வந்து என்னை சொல்ல விடாமல் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்பான். உடனே அதுக்கு ஜான் சொல்லுவான், இங்கே வந்து ஒவ்வொரு இதுவும் குறைஞ்சிச்சின்னா அதில் சம்பளத்தில் கை வைப்பாங்க, உனக்கு அது தெரியுமாடா, நீ முதல்ல போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சுருவான். ஐஸ்வர்யா கிட்ட நெடுமாறன் வந்து சொல்லுவான், நீ வந்து எவ்வளோ தான் நல்லா குக் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 நாளைக்கு அந்த கவுண்டர் டாப்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுங்கள், இதை முதல்ல டஸ்ட்பினில் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை கையில் கொடுத்துட்டு போயிடுவான். ஐஸ்வர்யா நேராக வெற்றிக்கிட்ட போவா. உடனே வெற்றி அப்படியே திரும்புவான். ஆமாம், உனக்கு எதுக்கு இங்கே வேண்டாத வேலை, நீ எதுக்கு இப்போ அங்கே வந்த, நீ பெரிய குக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் பெரிய குக்காக இருக்கட்டும், நீ குக்கு தானே, அப்போ எதுக்கு அடிப்பிடிக்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஐஸ்வர்யா பார்த்து கேட்பான். ரம்யா சிரிப்பா. உடனே நீங்கள் குக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா சொல்லுவா, இங்கே எல்லாரும் வெள்ளை கலர் ஷர்ட் போட்ட அத்தனை பேருமே குக்கு தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீங்களாவது இதை சொல்லியிருக்கலாம்ல, அடி பிடிக்கிறத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஐஸ்வர்யா ஆர்டரை வாங்கிக்கிட்டு 20 நிமிஷம் கழிச்சு வா, இப்போ நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்ருவான். வெற்றி பாண்டிக்கிட்ட அப்படியே சொல்லிகிட்டே வருவான். இங்கெல்லாம் நல்லது செஞ்சால் யாருக்கும் பிடிக்காது போல் அப்படின்னு சொல்லுவான். என்ன விஷயம் அப்படின்னோடனே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவான். டேய், எதுக்கிட்ட அங்கே போனேன் அப்படின்னோடனே, இப்போ யாருக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். நெடுமாறன் சாருக்கிட்ட தான். என்னை வேலை விட்டு தூக்கலான்னு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இங்கே எல்லாருமே உம்முன்னு வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் சமையல் பண்ணால் வயிறு நிறையும், மனசு நிறையவே நிறையாது. அதாவது சமைக்கும்போது அப்படி ஒரு ஹாப்பியாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவன் இவர் பெரிய குக்கு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான் பாண்டி. உடனே வெற்றி சொல்லுவான், நான்லாம் எங்கள் ஊரில் பெரிய சமையல்காரன் தெரியுமா, நல்லா சமைப்பேன், எல்லாருக்கும் நான் தான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பான். வெற்றி சொல்லுவான், நான்லாம் வந்து ஒரு டிஷ்ஷை பார்த்தாலே, தொட்டு பார்த்தாலும் சரி, ஸ்மெல் பண்ணாலும் அதில் என்னென்ன போட்டிருக்கு, என்னென்ன ஐட்டம்னு சொல்லி பிரித்து மேய்ஞ்சி வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னே. நீ என்னை பிரித்து மேய வச்சிருவ போல இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்லிகிட்டு இருப்பான். அப்போது இவன் கேட்பான், வெற்றி, அங்கெல்லாம் உருன்னு எல்லவனு சமைக்கானுங்களே, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்னு கேட்பான். பாண்டி உடனே சொல்லுவான், எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கே 75,000 சம்பளம் அப்படிம்பான். 75,000மா? ஆமாம், அங்கே இவர் நெடுமாறன் இருக்கார்ல, அவருக்கெல்லாம் சம்பளம் வந்து 4 லட்ச ரூபா அப்படின்னோடனே, எப்பாடி, எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சம்பளம் கேட்டால் ஒரே வருஷத்தில் அவ்வளோத்தையுமே கடனை அடைச்சிருவேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் வெற்றி. அங்கே கிச்சனில் எல்லோரும் பரபரப்பாக சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வெற்றி அந்த பக்கமாக போய் பார்ப்பான் எட்டி. நெடுமாறன் வந்து ஒரு சூப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கிட்ட இதை கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போயிடுவார். உடனே அதை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதை வந்து உள்ளே வந்து இவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் வெற்றி. அங்கே சாப்பிட்றவங்க சொல்லுவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே, கிச்சனில் இருந்து அவன் சமைச்சிட்டு இருக்கும்போது அங்கே கீழே எல்லாம் சிந்துற மாதிரி சத்தம் கேட்கும், உடையிற மாதிரி. அங்கே பார்த்தா எல்லாமே கொட்டி கீழே கிடக்கும். அதை வந்து வெற்றியை உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போது நெடுமாறன் வந்து உத்தமன்கிட்ட சொல்லுவான், உங்களோட ரூம் சர்வீஸை வந்து எதுக்கு இங்கே வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான், கிச்சனுக்குள்ளே எனக்கு யார் வந்தாலும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல, தேவையில்லாமல் இவன் எதுக்கு நுழைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது உத்தமன் வந்து சொல்லுவார், இவன் இதான் ஃபஸ்ட்டு டே, நியூ எம்ப்ளாயி, அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாண்டியை பார்ப்போம். பாண்டி தலையை குனிஞ்சிருவான். நெடுமாறன் சொல்லுவான், இதுதான் லாஸ்ட் வார்னிங்கு, அவன் மூஞ்சியும் ஆளும் அவன் போடுற சத்தம் எல்லாமே எனக்கு இரிட்டேஷனாக இருக்குது, இனிமேல் இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். உத்தமன் இனிமேல் நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் பாண்டியும் வெற்றியும் சேர்ந்து அந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி ஃபுல்லாக அந்த ரெசார்ட்டில் ஃபுல்லாக முக்கால்வாசி இடங்களை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ டைம் நைட் ஆயிரும். அப்போ பாண்டி சொல்லுவான், பாத்தியாடா, ஒரு இடத்துலையும் கடையே இல்லை, சாப்பிட்றதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, உன்னால் இந்த மாதிரி டயர்டாகி போச்சு, எனக்கு இப்போ பசி எடுக்குது, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பட்னியாக தான் படுக்க வேண்டியிருக்குன்ட்டு போய் படுக்க போயிடுவான். வெட்டி நேராக போய் கேன்டீனில் இருக்கிற மிச்சம் மீதி எது எதாக இருக்கான்னு பார்ப்போன்ட்டு பார்ப்பான். அப்போ ஒரு சப்பாத்தி மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் ரோல் மாதிரி அதை ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டுட்டு வந்து பாண்டிகிட்ட கொடுப்பான்.
என்னடா அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்தா உனக்கு ரோலு. என்னடா இது ஆர்டர் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம், 50 ரூபா கொடுத்த டிப்ஸுக்கு ஆர்டர் போட்டுற வேண்டியதுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போது நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்பான். அப்போ அவன் அமைதியாக இருப்பான் வெற்றி. இந்தா சாப்பிட்ருக்க மட்டப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும், இந்தா நீ சின்ன பீஸை நீ சாப்பிடு, பெருசாக நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம கேன்டீனில் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேன்டீனில் உள்ளது கிடையாது, நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லுவான். ஓ சூப்பராக இருக்குடா, நீ நல்லா சமைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் தான் சொன்னேன்ல நான் நல்லா சமைப்பேன்னு. அப்படிங்கும்போது ஆனாலும் நீ நினச்சாலும் கிச்சனுக்குள்ளே போக முடியாது, எந்த பெர்மிஷனும் எல்லாமே போகக்கூடாது தெரியுமில்ல அப்படிம்பான். நான் இதுக்காகவே ஒரு நாள் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் வெற்றி. அதுக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு தானே ரூல்ஸே, நான் பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் வெற்றி. அந்த சமயத்தில் வெற்றிக்கு ஃபோன் வரும். உடனே என்ன இந்த சமயத்தில் தங்கச்சி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுப்பான். அப்போது எடுத்த உடனே அதில் வந்து ஒரு ஆள் பேசுவார், நல்ல தம்பி பேசுகிறேன்னு. என்னது என் தங்கச்சி ஃபோன்லேருந்து நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் வெற்றி கேட்பான். கடனை கொடுத்தவங்க பேசுகிறோம் தம்பி, படிப்பு பாதியிலே நிப்பாட்டிட்டு நீங்கள் போயிட்டீங்க, மாதம் 1ஆந்தேதி ஆனால் வட்டி வரணும். எங்கள் அப்பா சொன்னார் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க, உங்கள் அப்பா மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து அதுக்கப்புறம் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லிட்டு வாய்க்காக சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். அதனால் 1ஆந்தேதி ஆனால் கடனை கரெக்டாக கொடுத்துருங்க என்ன, இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் சொல்லுவான் அவன் தங்கச்சிக்கிட்ட, நான் தான் நைட் ஆனால் யார் கதவை தட்டினாலும் திறக்காதீங்கன்னு சொன்னேன்ல, நீங்கள் எதுக்கு இப்படி திறந்தேன்னொடனே நான் ஏதோ நினைப்பில் திறந்துட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி சாப்பிட்டியான்னு கேட்பான். இல்லை இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னோடனே சரி சாப்பிடுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லும்போது அவள் தங்கச்சி சொல்லுவாள், நீயும் சாப்பிடுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுவான் அவன் தங்கச்சிக்கிட்ட.